இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 2 அரசர்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் திருவசனம். உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். புனித பிலிப்பு, புனித யாக்கோபு திருத்தூதர்கள் விழாவாம் இன்று அவரிடம் நம் இறை இயேசுவிடம் மன்றாடி அவரின் இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். நண்பர்களே, நமது விவிலியத்தில் எழுதியிருப்பதோ பல உண்மை சம்பவங்கள் தான். அதிலே ஒரு நிகழ்வுதான் இன்று நாம் கேட்ட வசனம். அதில் ஆண்டவர் செய்த ஓர் அற்புதத்தை பற்றி கூறப்பட்டு உள்ளது. ஒரு தேசத்தை ஆண்ட அரசருக்கு இயேசு செய்தது. அன்று அந்த ராஜாவிற்கு கூறிய வார்த்தையை இன்று உங்களை பார்த்து கூறுகிறார். உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன் என்று. ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு பிரச்சனை, தேவை, மனதிலே அழுத்தம், பாதிப்பு, நீங்கள் கலங்கிக் கொண்டு இருக்கலாம் அல்லவா? நீ இன்று என்னை நோக்கி மன்றாடினாள், என் மகனே, என் மகளே, நான் உன் மன்றாட்டை கேட்பேன். என்னிடம் நீ இன்று கண்ணீருடன் ஜெபித்தால் அதை நான் காண்பேன், உன்னை குணமாக்குவேன், தேவையை சந்திப்பேன், விடுதலையாக்குவேன், உன்னை உயர்த்துவேன், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன், உனக்கு அற்புதம் செய்வேன், உன் அவமானத்தை மாற்றுவேன், மகிழ்ச்சியை தருவேன் என்று கூறுகிறார். விவிலியத்தில் எசேக்கியா என்று ஒரு அரசர் இருந்தார். இஸ்ரவேலின் அரசராக இருந்தார். திடீரென்று அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார். படுத்த படுக்கையாய் ஆகிவிட்டார். மரணம் நெருங்கிக் கொண்டு இருந்தது. ஒரு தேசத்தின் அரசர் அவர். அதனால் எல்லா மருத்துவத்தையும், அன்று இருந்த சிறந்த மருத்துவர்களையும் கொண்டு அவரை காப்பாற்ற அனைத்து முயற்சியும் எடுத்திருப்பார்கள். அப்படித்தானே? ஒன்றும் பலனளிக்கவில்லை. ஏமாற்றமான சூழ்நிலை. எசேக்கியாவும் நினைத்திருக்கலாம், நான் பாவம் ஒன்றும் செய்யவில்லையே ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை அன்புதான் செய்தேன், உம்மிடம் ஜெபிக்கின்றேன், ஏன் எனக்கு இப்படி என்று அழுதிருக்கலாம். இன்றில் நம்மில் பலரும் இந்த நிலையில் நாம் இருக்கலாம். எசேக்கியா ராஜாவை பற்றி வசனம் என்ன கூறுகிறது தெரியுமா? அவர் ஆண்டவரின் பார்வைக்கு நல்லவராய் இருந்தாராம், இறை நம்பிக்கை கொண்டவராம், கற்பனைகளை கைக்கொண்டாராம். பின் ஏன் எசேக்கியாவுக்கு வியாதி வர வேண்டும்? இதுதான் பலரின் மனதிலும் வரும் குவெஸ்டன். ஆண்டவர் ஏசாயா என்ற தீர்க்கதரிசியை எசேக்கியாவிடம் அனுப்பி அவன் முடிவு நெருங்கிவிட்டது, அனைத்து காரியத்தையும் ஒழுங்குபடுத்த சொல் என்பதாய் கூறி அனுப்புகிறார். இதை கேட்ட எசேக்கியா அரசர் மிகவும் துன்பப்பட்டு அழுதார். ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் பக்கமாய் தன் இருதயத்தை திருப்பி ஜெபிக்கிறார். நண்பர்களே, அந்த கண்ணீரின் ஜெபம்தான் ஒரு பெரிய மாற்றத்தை எசேக்கியாவின் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. அதைத்தான் இன்றைய வசனமாக நாம் கேட்கிறோம். எசேக்கியா கதறி அழுததை தாங்க முடியாத தேவன், உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன் என்று கூறி எசேக்கியாவின் ஆயுசில் 15 வருடங்களை கூட்டிக் கொடுக்கிறார். விண்ணப்பத்தை கேட்கும் ஆண்டவர் நம் தேவன். உங்கள் விண்ணப்பத்தையும் கேட்டு பதில் தருவார். அவர் சமூகத்திலே வைத்து விடுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, என் மன்றாட்டை கேளும், என் கண்ணீரை காணும், எனக்கு குணம் தாரும், என் ஜெபத்திற்கு பதில் தாரும், அற்புத மாற்றத்தை என் வாழ்விலே தாரும். நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமுமாக எசேக்கியாவைப் போல நடக்க எனக்கு உதவும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.